தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 5ஆம் இடமான மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த மேஷத்தின் அதிபதியோ செவ்வாய் ராசியில் அமர்ந்து குரு பார்வை பெறுகிறார். 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், அதாவது 5ஆம் பார்வையாக. 11ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறார். 7க்குடைய புத பகவான் ராசியில் தனுசுவில் அமர்ந்து குரு பார்வை பெறுகிறார். சனி பகவானும் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, நல்லா இருக்குமா அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலேயே கிரகங்கள் அதனுடைய வேலையை அது சிறப்பாக செய்யும் பொழுது நல்லது நடந்தே தானே தீரும். ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார், ராசியை பார்க்குறார். பரிவர்த்தனை யோகம் வேறு. செவ்வாயை தூக்கி அங்கே போடுங்க, குருவை தூக்கி இங்கே போடுங்க. அப்போது கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயரும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். ராசிநாதனே போய் 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார். சந்தோஷமாக இருப்பீங்க இந்த வாரம். அதுலேயும் குறிப்பாக அந்த சீட்டாட்டம், லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன், இந்த ஷேர் மார்க்கெட்டு, இதில் இன்ட்ரெஸ்ட்டு உள்ளவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வாரம். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். பூர்வீகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். பொங்கல் படையலிட்டு வழிபாடு செய்யக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். செவ்வாய் ராசியில் அமர்ந்து 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இந்த வாரம் குடும்பத்தோடு உட்காந்து பேசி நல்ல முடிவு எடுப்பீங்க. வீடு வாங்கலாமா, வீடு கட்டலாமா, ஃப்ளாட்டு வாங்கலாமா, தோட்டத்துறவு வாங்கலாமா, உங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள், அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாரம். நல்ல முடிவு எடுப்பீங்க. அல்லது பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க. பூர்வீகத்தில் தோட்டத்துறவு ஏதாவது உங்களுக்கு நீண்ட நாள் எண்ணங்கள், அபிலாஷைகள் இருக்கும், அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க. 9ஆம் இடத்து அதிபதி சூரியன் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். தந்தையால் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல லாபம், நல்ல பணவரவு, அவர் ஏதோ ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும். மற்றபடி 3ஆம் இடம் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு ஏற்படலாம். ஆனால் இது நாள் வரைக்கும் இந்த சனி பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ கொடுக்குற நிலையில் 3ஆம் இடத்துல விபரீத ராஜயோகத்தில் அமர்ந்திருக்கிறார். சூப்பர். அவர் ஆல் ஆஸ்பெக்ட், அதாவது உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வீடு மற்றும் குடும்ப ரீதியாக, ஃபினான்ஷியல் ரீதியாக அவர் ரொம்ப ஒரு அமக்கலமான ஒரு பலனை வாரி வழங்கப் போகிறார் என்று சொன்னால் மிகையாகாது. 4ஆம் இடத்தில் ராக பகவான். நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. என்ன ப்ளஸ்னால் 4ஆம் இடத்தை விரிவாக்கம் பண்ணுவார், இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார்கள். அப்போது 4 அப்படின்னா வீடு வாகனம் தாயார். அப்போது வீடு வாங்கணும் அப்படின்னும்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு எஸ்டிமேட் போடுறீங்கன்னா அது 50 லட்ச ரூபாயில் கொண்டாந்து விடுவார். ஆனால் கண்டிப்பாக வாங்குவீங்க, அது சாத்தியப்படும். இல்லை கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அது ஜஸ்ட்டு ஒரு 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கார்னால் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். பிள்ளைகளை சாதாரணமாக படிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஏன் கடன் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கிது, நம்ம ஏன் வாங்கி நல்ல பெரிய லெவலில் பெரிய படிப்பு, இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்பியா படிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக படிக்க வைப்பீங்க. அப்போது எல்லாத்துலேயும் பிரம்மாண்டத்தை கொடுப்பார். பிள்ளைகளுடைய கல்வியில் பிரம்மாண்டம், இப்படி எல்லாத்துலேயும் ஒரு 4ஆம் இடத்தை தாயுடைய சொந்தங்கள் அனுகூலமான ஒரு நிலை. இந்த மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 4ஆம் இடம் அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில பிரச்சனைகளை கொடுப்பார். தாய்க்கும் உங்களுக்கும், தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் தரலாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை.
5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போது அதாவது குலதெய்வத்தின் பரிபூரண கடாட்சம் இந்த தனுசு ராசிக்கு இந்த வாரம் கண்டிப்பாக கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், 7ஆம் இடத்து அதிபதி புதன் ராசியில் வந்து அமர்ந்து குரு பார்வை பெற்று பிறகு தன்னுடைய 7ஆம் வீட்டையே பார்க்குறார். அதாவது தன் வீட்டை தானே பார்த்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றுமே இல்லைங்க. அப்போ 7ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது திருமண வயதில் இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, புதன் வந்து அறிவு ஜீவிங்க. அது குரு பார்க்குறாரு சொல்ல இன்னும் அறிவு ஜீவி தான். அப்போ பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம். நல்ல ஒரு சம்பாத்தியத்தையும் பார்ப்பீங்க. நல்ல ஒரு மற்றவர்களால் பாராட்டியும் பெறுவீர்கள். ரெகக்னேஷன் கிடைக்கும் நிர்வாகத்தின் மூலம். செவ்வாய் 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர் அதாவது இன்னும் பிற கடைநிலை ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் மிக சிறப்பாக அமையும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 9ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். தந்தையால் அனுகூலம். வெளிநாடு போவீங்க. ஒன்று உயர்கல்விக்காக போகலாம், உத்தியோகத்துக்காக போகலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக போகலாம். எதற்கு சென்றாலும் அது வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும். ஒரு சிலர் இதுக்கெல்லாம் இல்லைங்க, நாங்கள் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் போக போகிறோம் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். மொத்தத்தில் யோக பாக்கியங்கள், லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம். 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். ராகு பார்வையில் இருக்கார். இருந்தாலும் இந்த தனு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொருளாதாரம், அதாவது உங்களுக்கு வேலை பார்க்குறீங்க, தொழில் இல்லை தொழில் மூலிமா தான் வருமானம் வரும்னு இல்லை, பல வகையில் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதாவது பிள்ளைகளால் வருமானம் வரலாம். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்கலாம். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வரலாம். வண்டி வாகனங்களால் வருமானங்கள் வரலாம். இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு வருமானம் என்பது ரெட்டிப்பாகக்கூடிய அமைப்பு இருக்குது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. இருந்தாலும் 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறத வச்சு நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுவீங்க. மற்றபடி எக்ஸ்ட்ராலாம் கடன் வாங்கி தொழிலில் போட வேண்டாம். மற்ற 11ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்லதே நடக்கும். இதில் பாருங்கள், சுக்கிரன் வந்து 12ல் இருக்கிறார். அவர் வந்து உங்களுக்கு 11க்கும் 6க்கும் 11க்கும் ஆதிபத்தியமாக இருந்து அவர் 4 நாட்கள் விருச்சிகத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் தனுசில் வந்து குரு பார்வையில் 3 நாள் இருக்கார். இருந்த போதிலும் இந்த 12ஆம் இடத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்ப்பதால் அயன சயன போகம் கெடுகிறது. அது வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க. மற்றபடி குறைவொன்றும் இல்லை. இந்த வாரம் உங்களுக்கு 2ல் சூரியன் இருப்பதால் கொஞ்சம் பேசுவதில் பார்த்து பேசுங்க. மற்றபடி குறைவொன்றும் இல்லை. அற்புதமான ஒரு வாரம். நினச்சதை சாதிக்க போகிறீங்க. பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், பொருளாதார மேன்மை, பிள்ளைகளால் மேன்மை, இப்படி பல நிலைகளிலும் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம்.